ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சத்து மாவு cerelac எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கப் தோலோடு இருக்கிற உளுந்து, 1/4 கப் தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு, 1/4 கப் தோல் நீக்கின பாசிப்பருப்பு, 1/4 கப் உடைச்ச கோதுமை, 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பார்லி, 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்கள்ல அது, 1/4 கப் பாதாம், 20 போல் முந்திரி பருப்பு, 20 போல் பிஸ்டாஷியோ, 4 ஏலக்காய், அரிசி மட்டும் 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால கலர் இந்த மாதிரி இருக்குது. மற்றும் ஒரு குழந்தை நம்மளோட சத்து மாவை சாப்பிட்றதுக்கு. இதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து ஒரு பருப்பு இல்லை அப்படின்னா இந்த பருப்புக்கு பதிலாக இன்னொரு பருப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து காய வைக்கணும். நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. நான் வந்து நட்ஸையும் அலசி காய வச்சுருக்கேன். ஏன்னா சில நேரம் தூசி இருக்கும், இல்லை உப்பு இருக்கும், அதனால் இந்த மாதிரி அலசி காய வச்சுட்டேன். இதோட ஈரப்பதம் போகிறது வரைக்கும் இது இருக்கட்டும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆகும். இப்போ 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. இது வந்து வெவ்வேறு சைஸில் இருக்கிறனால எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கிறது வந்து நல்லது. இல்லைனா ஒரே சைஸில் இருக்க பருப்பு வகைகள் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா சாதாரண சாப்பாடு அரிசி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்தது கருப்பு உளுந்து, அதையும் அதே மாதிரி தான் நல்லா வாசம் வரும். உளுந்தில் வறுக்கும்போது ஃபுல்லாகவே வந்து லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. கரைஞ்சிடுச்சுன்னா கசக்கும், அதனால் கரியாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறுபருப்பு, இது வந்து நல்லா வாசனை வரும். தோல் இருக்கிறதும் தோல் இல்லாததையும் சேர்த்து போடாதீங்க. இல்லைனா இது பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம தோல் இல்லாத சிறுபருப்பை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வாசனை வந்ததும் மாற்றி வச்சுருங்க. அதே மாதிரி தோல் நீக்கின சிறுபருப்பு, இது வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். பாருங்கள், லைட்டாக அந்த பொன்னிறம் ஆனதும் இதையும் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அப்புறமா உடைச்ச கோதுமை, அதையும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வெளியே வச்சுருங்க. பார்லி எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்தது கொள்ளு, அதையும் ரெடியானதும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்தது பொட்டுக்கடலை, இதை வந்து நான் அலசலை, இதை அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். இதுவும் வந்து கொஞ்சம் பொன்னிறானதும் இதையும் எடுத்து மாற்றி வச்சுருங்க. கடைசியாக பாதாம், ஓரளவுக்கு வறுப்பட்டதும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டு பொன்னிறானதும் பிஸ்தா. இப்போ எல்லாமே நல்லா ரெடியாகியாச்சு. இதையும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். கடைசியாக 4 ஏலக்காய். ஏலக்காய் வறுக்கிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூடே போதும், ரெடியாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்சியில் மாற்றிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது நல்லா ஆறட்டும், இருக்கட்டும். நல்லா ஆறியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். சின்ன மிக்ஸி ஜார்னால் 2 பேட்சாக பிரிச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைப்பட்டதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் சலிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப பெரிய பெரிய துண்டெல்லாம் மேலே இருந்துடும். மேலே இருக்கிறத மறுபடியும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சத்து மாவு சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது, ஏன்னா வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் வந்து 8 மாதத்துக்கு அப்புறமா கொடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து இது கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, இதெல்லாம் தரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் வந்து ஒரு சின்ன துண்டு பனங்கற்கண்டு சேர்ப்பேன், ஒரு சின்ன இனிப்புக்காக. இது சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன துண்டு பனங்கற்கண்டை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. சில நேரம் பனங்கற்கண்டில் தூசி இருக்கும், அதனால் எப்போவுமே இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சிடலாம், எந்த வித கட்டியும் இல்லாமல். கலந்ததுக்கப்புறமா பனங்கற்கண்டு தண்ணி இருக்குல்ல, அதையும் ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அப்புறமா இந்த பேனில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இது வந்து கெட்டியாகிரும். உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கூட நேரம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த பதமே சரியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.